மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த வெள்ளத்தால் மிகப்பெரிய சேதமடைந்திருக்கிறது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமைச்சர் பெருமக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அண்ணன் எங்களை பொறுத்தளவு இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரமாதேவி தொகுதியில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் நம்முடைய ஆவடை பொன்னாச்சி, அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரவியம், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதிகாரிகளோடு கோபாலசமுத்திரத்தை பேரூராட்சியில் இன்றைக்கு பார்வையிட்டோம். பல்வேறு முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம இந்த தாமிரபரணி ஆறு மிகப்பெரிய சேதமடைந்திருக்கிறது. அது கால்வாய் போகாமல் உடைத்து அந்த தாமிரபரணி இடத்திருக்கிறது. தாமிரபரணி ஆறில் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது. அதனால் விவசாயிகள் வாழைகள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. அதை வருவாய்த்துறை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறது. இது போர்க்கால அடிப்படையில் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊராட்சிகளிலும் இன்றைக்கு பார்வையிட சென்று கொண்டிருக்கிறோம். அதில் யாரெல்லாம் அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அந்தந்த முகாமிலே அவர்கள் எல்லாம் அமர்த்தி அதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். நலத்திட்டங்களும் இன்றிலிருந்து அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த பணியை வேகமாக, துரிதமாக எல்லா பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் எல்லா பணியும் சீராக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களை அனுப்பி அவர் விருதுநகர் மாவட்டம், அதே நேரத்தில் நேற்று முழுவதும் திருநெல்வேலி மாவட்டத்தை பார்வையிட்டு இன்று காலையிலே தூத்துக்குடி மாவட்டத்தை பார்வையிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி அவரும் அந்த பணியில் இறங்கியிருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளார்.